கைஸ் உங்ககிட்ட யாரா வந்து டிஎஸ்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, டிஎஸ்ஏ வந்து இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு மட்டும் தான், அப்ப மட்டும் படிச்சுட்டு இன்டர்வியூ மட்டும் கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிட்டா நம்ம வந்து டிஎஸ்ஏ படிக்க வேணாம், ஸோ டிஎஸ்ஏ யூஸ் பண்ண மாட்டோம் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க. இண்டஸ்ட்ரியில டிஎஸ்ஏ கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. நானுமே யூஸ் பண்ணி நிறைய இடத்துல சால்வ் பண்ணியிருக்கேன் ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 days பிஃபோர் வந்து நாங்கள் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு எங்களுடைய பேக் அண்ட் சிஸ்டம்ல. ஸோ அதுக்கு வந்து என்னோட ஜூனியர் டெவலப்பர் ஸ்டக் ஆயிட்டாங்க. நான் ரிசால்வ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரிசால்வ் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் ஈஸியா பண்ணும்போது அது ஏன் நான் இந்த இவ்வளவு ஈஸியா பண்ணிட்டேன் அப்படின்றத நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன்னா, நான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இதுக்கு முன்னாடி லீட் கோட்ல சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் ஈவன் தோ நான் எக்ஸாக்டா சொல்லணும்னா 2 pointers யூஸ் பண்ணேன், ஸோ செட் யூஸ் பண்ணேன், ஹேஷ் மேப் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த எல்லாத்தையுமே நான் வந்து டிஎஸ்ஏல தான் கத்துக்கிட்டேன். நான் டெவலப்மெண்ட்ல வந்து கத்துக்க முடியாது இதெல்லாம். ஸோ டெவலப்மெண்ட்ல நீங்க டூல்ஸை மட்டும் தான் கத்துப்பீங்க தவிர, டூல்ஸோ நீங்க வந்து என்பிஎம் பேக்கேஜஸ், ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் தான் நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்க தவிர உள்ள இருக்க இம்பார்ட்டன்டான கோர்ஸ் எதுவுமே நீங்க வந்து லேர்ன் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால டிஎஸ்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிஸ்டம் டிசைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லோ லெவல் டிசைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதுற கிளாஸ் எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இதுதான் கோர். ஸோ இதை படிக்க வேணாம், இதை வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஃபேக் தான். இது வந்து கண்டிப்பா நீங்க டிஎஸ்ஏ பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ.